ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல. கிளைமேட் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. 2 நாள் சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போது ஒரு 2 நாள், அதாவது நேற்றுலேருந்து சரியான மழை, நல்லா சரியான மழை வருது. இப்போ மழை வரல, ஆனால் 2 நாள் சரியான மழை. நேற்றெல்லாம் எடுக்கவே முடியல. சரி வீடியோ எடுக்கோமேன்ட்டு வீடியோ எடுக்கவே முடியல. போகும்போது மழை இல்லை, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. வெயில் அடித்தா சரியான வெயில் அடிக்குது, இல்லைன்னா இதே மாதிரி மழை வந்துகிட்டே இருக்கும். மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் திருப்தி இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். அதாவது மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எல்லாமே ஒரு இயற்கை தானே. ஸோ இயற்கையே நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நாளாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ மழை வருது. ஸோ அதனால் நல்லா இருக்குது. பொதுவாக காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கேன். காலேஜோட நாள் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு, நாட் பேட். இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, ஏப்ரல் மே. அதுக்கப்புறம் 6th செமிஸ்டரோட எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 5th செமிஸ்டரோட ரிசல்ட் வந்து அடுத்த மாதம் வர நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன இதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் 6th செமிஸ்டர் ஆரம்பிச்சிடும். அது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி மினிமம் போகும். ஸோ பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்ட்டு. நல்லா கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது, சில்டு கிளைமேட். மேலே வந்து கரெக்டாக சூரியன் லைட்டாக எட்டி பார்க்குறாரு. பின்னாடி ஸ்கூல் பஸ்ஸு வந்துட்டுருக்குது, ERG நெய்க்கார்பட்டி பஸ்ஸு. ஏதோ பஸ்ஸு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டுருக்கு. இயற்கையினால ஒரு அழகு தாங்க. மழை பெஞ்சா ஒரு அழகு, வெயில் அடித்தா ஒரு அழகு, குளிர்னா ஒரு அழகு, பனி மூட்டமாக இருந்தால் அது ஒரு அழகு. எல்லாமே ஒரு அழகு தான். இந்த நடுவில் பூச்செடி வச்சுட்டாங்க, மஞ்சள் கலர் பூ, நல்லா இருக்கானா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிரைவிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து லிங்க் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதுவும் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்குது, பட் நீங்கள் ரிக்வெஸ்ட், அதாவது ஃபாலோ கொடுத்தீங்கன்னா, அதாவது ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். அது மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி ஓகே, எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. இப்போது இந்த பைக்கு, அதாவது வண்டிங்களோட ரிவ்யூஸ் வந்து வீடியோ போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, நான் வந்து டெய்லி காலேஜ் போகிறேன், அப்புறம் ரிட்டர்ன் வரேன். அப்போ எந்த நேரத்தில் நான் வந்து வண்டியோட ரிவ்யூ நான் போடுறது, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போல்லாம் ரிவ்யூ போட்டது வீட்டில் யாருமே இல்லை, லீவு வேறு. ஸோ அந்த டயத்தில் போட்டது. ஆனால் இப்போ காலேஜ் வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. இது பார்த்திங்களா, மழை வெயில் எதுவுமே கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு காலேஜ் போயிட்டே இருக்கேன். அதுவும் சரியான டிஸ்டன்ஸ் வேறு. ஒன் சைடு வந்து 64 கிலோமீட்ரு, 62 கிலோமீட்ரு. ஒரு நாளைக்கு 124 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கே தான் எனர்ஜி இருக்க போகுது. இப்போது வீட்டில் போய் எனக்கு எழுதுகிற வேலை வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.